ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். காலைல ஹஸ்பண்ட் எந்திரிக்கவே இல்லாதனால நானே கடைக்கு போயிட்டு பக்கத்தில் தான் இருக்குது தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டை, குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்யலான் இருக்கேன். அதுக்கு தோலை சீவிட்டு கட் பண்ணிவிட்டேன். உருளைக்கிழங்கு தோலை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது அப்படியே முகத்துக்கு போடுற பேக்காக ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆனதும் அது கூட சாப்பாடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு கேழ்வரகு சேமியா, தேங்காய் துருவல், சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக சைடிஷாக உருளைக்கிழங்கு வச்சு ஸ்கூல் கிளப்பி அனுப்பியாச்சு அவங்கள. பாப்பா கேரட் சாதம் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காக 2 கேரட்டை தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட துருவின கேரட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கினோம்னா கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாப்பா தூங்கிட்டாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு தோல், 1 ஸ்பூன் தயிர், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.